நல்ல உணவுக்கான தேடல் இன்னைக்கு மக்கள் மத்தியில அதிகமாயிடுச்சு. நல்ல உணவை கொடுக்கறவங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறப்போ அவங்களும் அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்து மேலும் சிறப்பான விஷயங்களை மக்களுக்கு தர முயற்சி செய்யறாங்க. அந்த வகையில சென்னை பள்ளிக்கரணையில செயல்பட்டு வந்த நோ ஆயில் நோ பாயில் உணவகம் இப்போ புதுப்பொழிவோட சென்னை வேளச்சேரி பேபி நகருக்கு மாறி நோ ஆயில் நோ பாயில் உணவுகளோட சேர்த்து சமைச்ச உணவுகளையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரோக்கிய அன்னம் நோ ஆயில் நோ பாயில் ரெஸ்டாரண்ட்ங்கிற பேர்ல புதுப்பொழிவோட களமிறங்கி இருக்கிற திருமதி கண்ணம்மா நீலகண்டன் நோ ஆயில் நோ பாயில் உணவுக்கு பெயர் போன தன் உணவகத்துல பாரம்பரிய அரிசிகளை வச்சு தான் விதவிதமா கொடுக்கிற இந்த சமைச்ச உணவுகளின் மூலமா தன் வாடிக்கையாளர்களோட நெடுநாள் ரெக்வெஸ்ட நிறைவேற்றி இருக்கிறதா சொல்றாங்க. நம்ம நோ ஆயில் நோ பாயில் அடுப்பு இல்லாம எண்ணெய் இல்லாம நம்ம கடந்த 2.5 வருடமா பள்ளிக்கரணையில ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம அடுப்பு இல்லாம எண்ணெய் இல்லாம நம்மளுடைய பாரம்பரிய நெல் வகைகள்ல இருந்து கிடைக்கிற அவல், பூக்கள், ஹெர்பல்ஸ், நாட்டு காய்கறிகள் இதெல்லாம் வச்சு நம்ம உணவு சமைச்சு கொடுத்துட்டு இருந்தோம். நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம நோ ஆயில் நோ பாயிலுக்கு வர கஸ்டமர்ஸ் ஒரு ஃபேமிலியா வராங்க அப்படின்றப்ப கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸா இருக்கிறவங்க நம்ம நோ ஆயில் நோ பாயில் எடுத்துக்கிறாங்க. ஒரு ஃபேமிலியில மீதி இருக்கிறவங்க எந்த ஃபுட்டும் எடுக்காம வெயிட் பண்றாங்க. அப்ப அவங்களையும் வந்து நம்ம ஹாப்பி பண்ற மாதிரி இப்போ நம்மளுடைய பாரம்பரிய உணவு வகைகள்ல இருந்து சமைச்ச உணவும் கொடுக்குறோம். இப்ப நம்ம நோ ஆயில் நோ பாயில்ல எப்படி நம்மளுடைய பாரம்பரிய அவல் வகைகள்ல இருந்து ரெடி பண்றோமோ அந்த மாதிரி இப்ப ஆரோக்கிய அன்னத்துல வந்து நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள்ல இருந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். பாரம்பரிய அரிசியான கருப்பு கவனி, மாப்பிளை சம்பா, மில்லட்ஸ்ல வந்து நம்ம 7 மில்லட்ஸுமே யூஸ் பண்றோம். அடுத்து வந்து ஹெர்பல்ஸ்ல மேக்சிமம் எல்லாரும் இப்ப லைக் பண்ற மாதிரி இருக்கிற தூதுவளை, வல்லாரை, முடக்கத்தான், பிரண்டை இந்த மாதிரியான இதுல வந்து நம்ம தோசை வெரைட்டிஸ் அத மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம். பாலக்கீரையில இட்லி, இதுக்கு சைட் டிஷ் பார்த்தோம்னா சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி, வெஜ் குருமா, மாப்பிளை சம்பா இட்லி, கருப்பு கவனி இட்லி, சப்பாத்தியில் வந்து நம்ம ஸ்பெஷலாக பீட்ரூட் சப்பாத்தியும் மேத்தி சப்பாத்தியும் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து வெஜ் குருமா 2 வகையான சட்னி கொடுக்குறோம். மலபார் அடை, இந்த மலபார் அடைக்கு வந்து நம்ம அவியல், வெஜிடபிளோட அவியல் கொடுத்துருக்கோம். தேங்காய் சட்னி, நாட்டு சக்கரை, மாப்பிளை சம்பா தோசை, சன்னா தோசை, கருப்பு கவனி தோசை, பெசரட்டு இது எல்லாத்துக்கும் நம்ம 5 வகையான சட்னி கொடுக்குறோம். சாம்பார், தக்காளி சட்னி, அவியல், வெஜ்ஜி ஸ்டூ, தேங்காய் சட்னி. ஹெல்த்தியாக எங்கே சாப்பிட்லாம், எங்கே கிடைக்கும்னு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறோம். 9 ஹவர்ஸ் உட்காடுறது, ஐடியிலே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கம்ப்யூட்டரில் ஃபுல்லாக ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு வரும்போது இந்த கடையை பார்த்தோம். ஸோ இங்கே வந்து பாலக் இட்லி சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் மாப்பிளை சம்பா இட்லி சாப்பிட்டோம். 2மே செம்மையாக இருந்துச்சு. முக்கியமாக அந்த மலபார் அடை, அது கூட அந்த சைட் டிஷ்லாம் வச்சுருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ஈஸியான செரிமானம், வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சல் இல்லாமல் ஒரு சத்தான உணவை வந்து நம்ம ஆரோக்கியமான முறையில் இங்கே வேளச்சேரியில் இருக்கிற ஆரோக்கிய அன்னம் ரெஸ்டாரண்ட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஆரோக்கிய அன்னம் நோ ஆயில் நோ பாயில் ரெஸ்டாரண்ட் 2 வந்து நம்ம ஒரே இடத்துல தான் வச்சிருக்கோம். கிச்சன் வந்து நம்ம செப்பரேட்டா வச்சிருக்கோம். வெவ்வேறு இடத்துல வந்து கிச்சன் வச்சுட்டு டைனிங் ஏரியாவை வந்து நம்ம ஒரே இடத்துல வச்சிருக்கோம். இப்போ ஒரு ஃபேமிலில இருந்து வராங்க அப்படின்னா, ஒரு 10 பேர் அன்னைக்கு வராங்க அப்படின்னா அதுல ஒரு 4 பேர் வந்து நோ ஆயில் நோ பாயில் சாப்பிட்றாங்கன்னா மீதி 6 பேர் வந்து சும்மாவே இருக்கிற ஒரு நிலைமை எனக்கு பள்ளிக்கரணையில இருந்துச்சு. பட் நம்ம இங்க வேளச்சேரியில ஸ்டார்ட் பண்ணதன் பிறகு 10 பேரும் நல்லா சந்தோஷமா சாப்பிட்றாங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்கன்னா, என்னோட ஹஸ்பண்டை வந்து கூட்டிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் மேடம், நான் வந்து நோ ஆயில் நோ பாயில் சாப்பிடுவேன், பட் எங்க ஃபேமிலியில யாரும் அதை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்களுக்கு வந்து 2 உணவும் ஒரே இடத்துல கிடைக்குது, நாங்க ஃபேமிலியா சந்தோஷமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய ஃபீட்பேக்கும் கொடுக்குறாங்க. நாங்கள் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்திருந்தோம். அதில் நோ ஆயில் நோ பாயில் ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃபுல் மீல்ஸு, இன்னொருத்தர் வந்து நார்மல் பாயில்டு மீல் சாப்பிட்ருந்தாரு. ஸோ 2 பேருமே சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் தான் நிறையா சாப்பிட்டேன். பிகாஸ் நார்மலாக ஒரு ஃபுட்டு சாப்பிடும் போது நம்ம ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்றதும் இந்த நோ ஆயில் நோ பாயில் சாப்பிட்ட ஃபுல் மீலும் ஸ்டில் ஐ ஹேட் லாட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ், பட் ஐ ஸ்டில் ஃபீல் வெரி ஹாப்பி, எனர்ஜெட்டிக் அண்ட் அந்த ஆக்டிவ்னஸ் இருக்குது. இட் இஸ் நாட் கிவிங் தட் ஃபுல்னஸ், அந்த இது இல்லை.
ஸோ ரொம்ப அந்த நேச்சர் ஃபுட் கிவ்ஸ் யூ லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் ஹாப்பினஸ் டுவர்ட்ஸ் மீ. ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் த ஃபுட் as well as ஃபார் தி சர்வீஸ் ஓவர் ஹியர். காலையில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பீட்ரூட் சப்பாத்தி, அடுத்தது கிரீன்ஸ் மேத்தி, இந்த மாதிரி கிரீன்ஸில் சப்பாத்தி, நார்மல் சப்பாத்தி, இந்த மாதிரி சப்பாத்தி ஐட்டம்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இடியாப்பம், தேங்காய் பால் கொடுக்குறோம். லஞ்சுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம பாரம்பரிய நெல் வகைகள்லேருந்து கிடைக்கிற அரிசியிலேருந்து சாதம், குழம்பு, மோர், அப்புறம் ரசம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வீகன்ஸ்